பிளானிங் இல்லாம ஒரு வேலைகளை இங்க தாயகம் நோக்கிய வேலைகளை செய்யறதால அவைகள் வந்து இந்த இங்கே இருந்து அந்த உதவி பெறுற மக்கள் தொடர்ச்சியாக அந்த கையேந்திர நிலையில தான் இருக்கிறோம். புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து இங்கே வந்து உதவி செய்கிற ஒரு விஷயத்துல தகாத முறையில தொலைபேசி மூலமாக அவைகளோட பேசுறதும் அவைகளை அவ்வாறு அந்த அதுக்காக அடிமைப்படுத்துற விஷயங்களும் வந்து ஒரு சில பதிவுகள்லாம் இந்த காணொலி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் செய்தி வாயமாக வெளிவந்திருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவராமையிலும் இருக்குது. 1 லிட்டர் பெட்ரோல் 7,000 ரூபாய்க்கும் போனது. அப்போதும் ஒரு சில ஆட்கள் 7,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு ஓடினவங்க இருக்கிறாங்க படிகள். அப்ப இருக்கும்போது அந்த அவர்கள் பெட்ரோல் அடிச்சு மோட்டார் பைக் ஓடினது வேலைக்கு போறதுக்காகவா அல்லது வேறு என்னதுக்காகவா? பண்ணு சொல்றது, அவர்கள் சும்மா ஓடி திரிகிறது பண்ணு சொல்றது. தேசந்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று மற்றொரு நேர்காணலில் இன்று சந்தித்து உரையாட இருப்பவர் வேலாயுதம் கரிகாலன். வேலாயுதம் கரிகாலன் ஒரு சமூக செயற்பாட்டாளர் மற்றும் கிரிக்கெட் பழக்குபவர். அவருடன் இன்று வட மாகாணத்தில் உள்ள சமூக நிறுவனங்கள் மற்றும் சமூக சேவைகள் உதவி வழங்கும் நிறுவனங்கள் பற்றின ஒரு பொதுவான கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் கரிகாலன். வணக்கம். கரிகாலன், இன்றைக்கு பல்வேறு சமூக நிறுவனங்கள் வடமாகாணத்தில உதவி நடவடிக்கைகளை வழங்கி கொண்டிருக்குது. குறிப்பாக யுத்தத்துக்கு பிறகு கடந்த 14 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்றைக்கும் உதவி நடவடிக்கைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் அங்க குறிப்பிடத்தக்க மாற்றம் சமூகத்தில் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. அதை நீங்கள் எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? உங்களுக்கும் அதே உணர்வு இருக்குதா? அதாவது 14 ஆண்டுகள் உருண்டோடியும் உதவிகள் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருந்தாலும் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழவில்லை. நல்ல கேள்வி. இதுல என்ன விஷயம் என்றால் 14 ஆண்டுகள் கடந்து அதாவது புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து உதவிகளை பெற்று எங்கட மக்கள் ஒரு பொருளாதார கட்டுமானத்தை 14 வருடங்களுக்குள் தன்னிறைவு அடையவே இல்லை என்றதுதான் உண்மை. குறிப்பாக நாங்கள் எல்லாரையும் அப்படி சொல்லி முடியாது. கையேந்திர நிலைமையில சில புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற தனிநபர்களோ இல்லாட்டிக்கு அமைப்புகளோ இல்லாட்டிக்கு சமூக செயற்பாட்டாளோ இந்த நாட்டுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி விரும்புவர்களோ ஒரு பிளானிங் இல்லாம ஒரு வேலைகளை இங்க தாயகம் நோக்கிய வேலைகளை செய்யறதால அவைகள் வந்து இந்த இங்கே இருந்து அந்த உதவி பெறுற மக்கள் தொடர்ச்சியாக அந்த கையேந்திர நிலையில தான் இருக்கிறோம். இப்ப வெளிநாடுகள்ல இருந்து காணொலி மூலமாகவோ இல்லாட்டிக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ சில பதிவுகளை பார்த்து எங்கட உறவுகள் இவ்வாறான நிலைமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவைக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று சொல்லி ஒரு விசாரணைகள் ஒன்றும் இல்லாத பற்றி பின்னணி பார்க்காம சில உதவி திட்டங்களை செய்யறதால அந்த உதவி திட்டங்களை பெற்று சனங்கள் வந்து அதுல பழக்கப்பட்ட நிலைமையே இருக்குது. அதிலே என்ன சொல்ல வாரீங்கள் என்றால், உதவி வழங்குகின்றவர்கள் அதாவது வெளிநாடுகள்ல இருந்து உதவி வழங்குறவர்கள் வந்து திட்டமிட்ட முறையில இந்த நிதியை வழங்காமல் வழங்குறதால அங்க சில என்ன சொல்ல தவறான முறையில அந்த நிதி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அப்படித்தான். அதாவது வந்து என்னன்னு சொன்னா, திட்டமிட்டு ஒரு சரியான ஒரு பயனாளியை தெரிவு செய்து அவருக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரங்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கி வழங்கப்பட்டால் அவைகளுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது. இப்ப குறிப்பாக தாயக பிரதேசத்தை நோக்கி இங்கே வந்து எல்லாரும் வந்து வாழ்வாதாரங்களை கூடுதலாக 90% பெற்றவர்கள் இருக்கிறோம். 40% ஆட்கள் வந்து இங்க முன்னேற்றங்கள் கண்டிருக்கிறோம். அதை சரியாக செய்து கொண்டு வருகிறோம். அந்த மிச்சம் 50% ஆட்கள் வந்து தங்களுக்குரிய அந்த வாழ்வாதாரங்களை கிடைக்கல என்று சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்றதும், அதே நேரம் திருப்பி புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து அந்த வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்துடன் சோம்பரித்தனமான வாழ்க்கையில அவைகள் இதுகளை இவ்வாறு பெற்றுத்தான் இந்த 14 வருடங்களும் எங்கட தாயக பகுதியில வந்து முன்னேற்றம் காணாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இதை நாங்கள் ஒரு சாரம்சமா சொல்ல வலிக்கிட்டால், வெளிநாடுகள்ல இருந்து வார உதவிகள்ல 50% உதவிகள் வந்து பயனற்று போகின்றது. அதாவது சரியான முறையில பயன்படுத்தப்படாமையால அது பயனற்று போகின்றது. ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு, நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்குத்தான். அதாவது உதவி பெறுபவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்யணும் என்று. ஆனால் அவர்களுடைய நிலையில இருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு
அவர்களுக்கு வந்து இந்த திட்டமிடல்களோ அந்த உதவியை தாங்கள் என்ன சொல்றது எப்படி சரியான முறையில பயன்படுத்த முடியுமோ என்ற அறிவு அவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்ப இந்த உதவியை வழங்குறவர்கள் தான் அந்த திட்டத்தை கொடுக்கணும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ? நிச்சயமா. இப்ப எவ்வாறு அதை செய்யலாம் என்று சொல்லி சொன்னால், இப்ப புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற உறவுகள் எங்கட தாயகத்துல இருக்கிற உறவுகளுக்கு உதவி செய்யறதுக்கு அவையால் இப்ப உதாரணமா கோழி குஞ்சுகளை வேண்டி கொடுக்குறதுக்கு சில பேர் முன்வருவினம், கோழி கூடு அமைச்சு கொடுக்குற ஆடு மாடுகள் என்று சொல்லி வேண்டி கொடுக்க வருவினம். அதை வந்து இங்க தாயகத்துல இருக்கிற ஒரு அமைப்பு, ஏதாவது அவைக்கு விருப்பமான ஒரு அமைப்பு, இல்லாட்டிக்கு ஒரு அவைன்ற உறவுக்காரர் என்ற ரீதியில அதுகளை கொடுத்து அந்த மக்களிடம் வந்து அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்து அது சம்பந்தமான அறிவுகளை அவைக்கு ஊட்டி அதன் பின்பு கட்டமா வந்து ஒரு வேலை திட்டங்களை நாங்கள் செய்தால்தான் அவையோட அந்த அவையிலும் அதை மிஸ்யூஸ் பண்ணாம அவையும் அதை தொடர்ச்சியா செய்யக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ எடுத்ததுக்கு நாங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் வாழ்வாரத்தை வழங்க போறோம்னு சொல்லிச்சுன்னா 2 லட்சம் ரூபாயும் அப்படியே அவையின் அக்கௌண்ட் போடைக்க இல்லாட்டி அக்கௌண்ட் போடைக்கோ இல்லாட்டி கையில கொடுக்கோ அவைகளுக்கு வந்து ஒரு குடும்பத்துல நிறைய தேவைப்பாடுகள் இருக்கும். இப்போ 5 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேவைப்பாடு இருக்கும். மற்ற நீங்க கணவன் வந்து ஒரு கூலி வேலை செய்யறன்னு சொல்லிச்சுன்னா அவைகளுக்கும் சில பொருளாதார சாப்பாட்டு பிரச்சனைகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவைகள் அந்த காசை தான் எடுத்து இந்த இவ்வாறான விஷயங்களை செய்துட்டு அதுல இருந்து அவை பின்னுக்கு நிக்கிற எல்லாமே தான் இருக்கு. இலங்கையில வந்து வடமாகாணத்தை பொறுத்தவரையில வடமாகாண சபை இலங்கைக்குள்ள கூட அப்படியான ஒரு கட்டமைப்பின்படி நடத்தப்படையில இன்றைக்கும் அப்படி ஒரு கட்டமைப்பே இல்லை. இப்ப நாங்கள் எல்லாரும் உதவிய ஒரு 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 அமைப்புக்கு அனுப்பியோ அல்லது அந்த நாங்கள் வழங்குற உதவிகளை வந்து மீளாய்வு செய்யறதுக்கான ஒரு கட்டமைப்பு இப்ப அங்க இருக்கா? கட்டமைப்பு இருக்குது. இப்ப நாங்கள் ஒரு சமூக செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியா வந்து இப்ப கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து தனிய ஒரு குடும்பங்களுக்கு வேண்டி கொடுத்து மட்டுப்படுத்தப்பட்ட நாங்கள் இருக்கிற கிராமங்களை அண்டிய இடங்கள்ல நாங்களே அதை கண்காணிச்சு அதை கொடுத்துருந்த நாங்கள். ஆனா இப்போ தற்போதைக்கு நாங்கள் பிபி ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு அமைப்பை நாங்கள் நிறுவி அது அரசாங்க இதுல வந்து நாங்கள் கொண்டு பதிவு செய்து பிரகாரம் நாங்கள் அதுல அந்த பொது வேலை திட்டங்களை செய்கிறோம். அது நாங்கள் பிரதேச இணைப்பாளர்கள் கிராம குழுக்கள் என்று சொல்லி வச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் வந்து கண்காணிப்பு முறையெல்லாம் இப்ப செய்து கொண்டு வரோம். அப்ப கண்காணிப்பு முறையில செய்து கொண்டு வரும்போதுதான் எங்களுக்கு அது வெற்றி அளிக்குது. பிபி ஃபவுண்டேஷன் முல்லைத்தீவை தளமாக கொண்டு இயங்குற அமைப்பு எல்லாம். முல்லைத்தீவு வந்து இலங்கையில இருக்கிற சனத்தொகை அடர்த்தி குறைந்த மாவட்டங்கள்ல முல்லைத்தீவு ஒன்று. 5 மாவட்டங்கள்ல முல்லைத்தீவு ஒன்று. முல்லைத்தீவின் சனத்தொகை கிட்டத்தட்ட 100,000க்குள்ளதான் வரும் நினைக்கிறேன். இப்ப அந்த 100,000 மக்களும் ஒரு பாரிய பிரதேசத்துக்குள்ள, முல்லைத்தீவு வந்து ஒரு சின்ன இடம் இல்ல, ஒரு பெரிய இடம். அப்ப அவ்வளவு பெரிய பிரதேசத்துல உள்ள அந்த 100,000 பேரையும் உங்களால உங்களோட சிறிய அமைப்பால பராமரிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். எப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வந்து 5 டிவிஷன் இருக்குது. அப்ப 5 டிவிஷன்ல வந்து எங்களோட வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இணைப்பாளர்கள் குழுக்கள் செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தி உண்மையான விஷயங்களை 1 வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி நாங்கள் அதை கிளியர் பண்ணித்தான் நாங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறோம். நிலப்பரப்பு கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பா இருந்தாலும் மக்கள் தொகை குறைவு. நிச்சயமா அதை நாங்கள் வடிவா செய்யலாம். ஏனென்றால் எங்களுக்கு அவ்வாறான தொடர்பு முறைகளும் அரச திணைக்களத்தின் ஒரு நல்ல ஒரு அவையின் ஒரு பங்களிப்பும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு நெட்வொர்க் அந்த முல்லைத்தீவுல இருக்கிற 5 டிவிஷன்லயும் உங்களுக்கு தொடர்புகள் இருக்குது, உங்களுக்கான நபர்களும் இருக்கணும். உண்மையா இதே மாதிரியான முறையை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செயற்படுத்த முடியும் இல்லையா? பெருவா மன்னார், கிளிநொச்சி, வவுனியா 3 வன்னி மாவட்டங்களுமே முல்லைத்தீவு மாதிரி சனத்தொகை அடர்த்தி குறைஞ்சதா நான் கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பை கொண்ட மாவட்டங்கள் தான். இதே இந்த சனத்தொகை கிட்டத்தட்ட 100,000 தான் வரும் பெரும்பாலும். வவுனியால கொஞ்சம் கூட நினைக்கிறேன். இப்ப உங்களோட முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வார உதவிகள் ஆனா பெரும்பாலும் உங்களுக்கால வாரையில தானே இப்பவும்? எங்களுக்கால வாரையில. ஏன் வெளிநாட்டவர்கள் வந்து தாங்களே நேரடியாக இந்த ஒரு ஒரு உள்ளூர் அமைப்புகளோட கலந்துரையாடாமல் ஏன் அப்படி செய்ய வலிக்கிறீங்க? இப்ப இதுல வந்து என்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் குறிப்பிட வேண்டும். அந்த நாங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து எங்களோட பவுண்டேஷன் ஸ்தாபகருடைய ஒரு சொந்த நிதி பங்களிப்போட தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை தொடங்கினாங்க.
அப்ப வேலை திட்டங்களை தொடங்கி நாங்கள் செய்து கொண்டு வரும்போது தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எங்கட பயனாளிகள் சுய உதவி குழுக்கள் 4000க்கு மேற்பட்ட மெம்பர் இருக்கணும் எங்கள்கிட்ட. நாங்கள் இதை எல்லா புலம்பெயர்ந்த தேச அமைப்புகளுக்கும் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஒரு சில அமைப்புகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் இப்படி ஒரு வேலை திட்டம் செய்யறோம். தொடர்ச்சியாக ஒருவருடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு நிக்கல. அவரும் ஒரு தனிநபர், அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்கட மக்களுக்காக செய்து தந்திருக்கிறார். அதை இங்க இருந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது சரியான முறையில போகுது. அதுக்கான காணொலி பதிவுகள், அதுக்கான எழுத்து மூல ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சமர்ப்பிச்சிட்டு நாங்கள் சில அமைப்புகள்கிட்ட. அப்படி இருந்தும் சில அமைப்புகள் எங்களுக்கு சில பேர், ஒரு சில ஆக்கள், தனிநபர்கள் முன் வந்திருக்கணும், சில விஷயங்களை செய்து வந்திருக்கணும். கூடுதலா புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற ஆக்கள் மக்கள் ஏற்கனவே வேற வேற அமைப்புகளுடன் அவைகளுடைய அந்த நிதி பங்களிப்பை கொடுத்து அவ்வாறான விஷயங்களை செய்யும் போது அவர்களை எங்கட பவுண்டேஷனுக்கால செய்ய சொல்றதுன்றது நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல அதுடனும். ஆனா நாங்கள் நிச்சயமா எல்லாரையும் எங்களோட இணைஞ்சு செய்யும் போது நாங்கள் சரியான முறையிலான ஒரு வேலை திட்டத்தை செய்யலாம் என்று நான் நீண்ட காலத்துல உங்களுக்கு இது சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இது நீண்ட காலத்துல சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா நீண்ட காலத்துல சாத்தியப்படும். எப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்கள் எங்கட அமைப்பை பிபி பவுண்டேஷன் அமைப்பை நாங்கள் இதுல ப்ரொமோட் பண்றதுக்கோ இல்லாட்டிக்கு ஒரு பொய்யான விஷயத்தையும் நாங்க கதைக்கல. நாங்கள் இதுல நிறைய விஷயத்த கண்டிருக்கிறோம், இதுல வெற்றி கண்டிருக்கிறோம். நாங்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக எப்படி நீங்க முன்னோரோனும், எப்படி விவசாய நடவடிக்கைனாலும் சரி, கோழி வளர்ப்புனாலும் சரி, கால்நடை வளர்ப்பு, ஆட தொழிற்சாலைனாலும் சரி, நாங்கள் அதுக்கான ஒரு வழிமுறை ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த வழிமுறைக்கு ஊடாகத்தான் நாங்கள் ஒரு உதவி திட்டங்களையும் செய்கிறோம். அது தொடர் கண்காணிக்கப்படும். அப்ப எங்கட கிராமத்தில் இருக்கிற குழுக்கள செயற்பாட்டாக கண்காணிக்கப்படும், பிரதேச இணைப்பாளர் கண்காணிக்கப்படும், கோஆர்டினேட்டர்ன்றதில நானும் அதை கண்காணிப்பேன். இப்ப கண்காணிக்கும் போது அதுல ஒரு விஷயங்கள்ல நாங்க முன்னேற்றம் கண்டிருக்கோம், மக்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் தொடர்ச்சியா இதுல ஈடுபடுறீங்க. எவ்வாறான துஷ்பிரயோகங்கள், இந்த உதவிகளை பெறுவதில் எவ்வாறான துஷ்பிரயோகங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தீங்கள் அல்லது நீங்கள் கண்டுகொண்டீர்கள்? அப்ப இந்த சமூகத்துல இந்த மக்கள் மத்தியில வேலை செய்கின்ற நாங்கள் சரியான முறையிலும் சரியான விழிப்புடனும் வேலை செய்யும் போது இந்த இடையில இருக்கிற தரகர்மார் சில பிரச்சனைகளை அதுகளை தொடர்ச்சியாகவும் இடக்கிடையும் அந்தந்த விஷயங்களை செய்யறதால ஒட்டுமொத்த செயற்பாட்டாளர்களுக்கும் அவ்வாறான ஒரு பிரச்சனைய எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது. அது எப்படி என்று சொல்லி சொன்னா, இப்ப புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற ஒரு நபரோ இல்லாட்டி அமைப்பிட்டையோ பொய்யான பதிவுகளை, பொய்யான ஒரு விஷயங்களை அனுப்பி அந்த உதவிகளை பெற்று இடத்தரகர்னார், அதை இடையில நிக்கிறவ அதுகளை தாங்கள் எடுத்துக்கொண்டு அவைக்கு சேர வேண்டியதை ஒரு கொஞ்சமா கொடுத்து அப்படியான சம்பவங்களும் நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துல வடக்கு கிழக்குல நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், நேரையும் அதை பார்த்தும் இருக்கிறோம். இப்ப இந்த 14 வருஷமா இந்த உதவிகள் வெளிநாட்டில இருந்து வந்து கொண்டிருக்குது. உண்மையிலேயே வெளிநாட்டில இருந்து வந்து கொண்டு இருக்கின்ற உதவிகள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இருந்தா கிட்டத்தட்ட கணிசமான மாற்றம் வந்திருக்கும். அந்த மாற்றம் நிகழையில அதுல 2 தரப்புக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது உதவி பெறுபவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, உதவி வழங்குபவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அதை விட இந்த 2 உதவி வழங்குபவர்களையும் பெறுபவர்களையும் தொடர்பு படுத்துகின்ற உங்களை போன்றவர்களுக்கும் கணிசமான பொறுப்பு இருக்குது. இதுல எங்க கூடுதலான பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நல்ல நடைமுறையை கொண்டு வாரத்துக்கு யார் பொறுப்பானவர்கள் இருக்க முடியும்? புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற உறவுகள் அவர்களுடைய கஷ்டங்கள், அந்த குளிர், அந்த அங்கே நாட்டின் சூழ்நிலை, நித்திரை இல்லாத உழைப்பு, அப்படி என்று சொல்லி உழைத்து இந்த மக்களுக்கு உதவணும்னு சொல்லி ஒரு நல்ல சிந்தனையோட நல்ல எண்ணத்துடன் உதவினோம். இப்ப இங்கே இருக்கிற எங்கள் போன்ற அமைப்புகள், அதை பெற்றுக்கொள்ற பயனாளிகள், அவர்கள்தான் இதை சரியான முறையில செய்து அவர்களுக்கு காட்டும் போதுதான் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று ஏற்படும். அதை சரியான முறையில இங்க வழிநடத்துற அமைப்புகளோ சரி, அதை பெற்றுக்கொள்ற மக்களோ சரி, அதை சரியான முறையில அது எவ்வாறு அந்த உதவி எங்களுக்கு கிடைச்சது, நாங்கள் இந்த உதவி திட்டத்தில இருந்து எவ்வாறு முன்னுக்கு வரலாம் என்றத ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறைக்கு ஊடாக செய்து கொண்டு வரும்போதுதான் இதை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் ஒழிய, மற்றும்படி நாங்கள் வெறுமன உதவிகளை கொடுத்து விட்டு நாங்கள் கடந்து செல்லுவோமா இருந்தால், இங்கே இருக்க அமைப்புகள் அவர்களும் உதவி தந்துட்டார்கள், நாங்களும்
அவர் தொடர் கண்காணிப்பில்லை தானே நாங்களே தான் செய்வோம் என்று சொல்லி ஆன ஒரு இதுலதான் மக்கள் இவ்வளவு காலம் போயிருக்கிறோம். இல்ல நீங்க ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது. ஒன்று வந்து வழங்குற உதவிகளை கண்காணிக்கிறது. அடுத்தது அதற்கு முதல் உதவிகள் வழங்குவதற்கு முதல் உள்ளூர் அமைப்புகளோட தொடர்புபட்ட அந்த உதவிகளை வழங்குறது. உள்ளூர் அமைப்புகளோட தொடர்புபட்டு உதவிகளை வழங்குறதும் அந்த தொடர்ச்சியாக அந்த உதவி வழங்கப்படும் உதவிகளை கண்காணிக்கிறதை ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. இதுல நீங்கள் எதிர்நோக்குற பிரச்சனை என்ன? இதை செய்யறதுல நீங்கள் என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறீர்கள்? அதாவது வெளிநாட்டு அமைப்புகள் இருந்து என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறீங்க, உள்ளூர் அமைப்புகள்ல இருந்து என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறீங்க? இப்ப ஒரு ஆளுக்கு நாங்கள் எங்களோட உதாரணத்துல இருந்தே வருவோம். ஒரு குறித்த நபருக்கு நாங்கள் உதவி வழங்க சொல்லி கேட்டிருந்தோம். அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் ஏற்கனவே உதவிகளை பெற்றிருக்கிறார், அவர் அதை பற்றி நாங்கள் என்ன சொல்ல மீள் பரிசீலனை செய்யணும், அவர் அந்த வழங்கப்பட்ட உதவிகளை செய்த பிறகுதான் நாங்கள் இதை கொடுக்க போறோம்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப இது எவ்வாறான முரண்பாடுகளை உங்களுக்கு அங்க தோற்றுவிக்கும்? இது ஒரு சிக்கலான பிரச்சனை தானே? சிக்கலான பிரச்சனை. இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து வேண்டப்படுற உதவி திட்டத்தை எங்கள் மூலமா நாங்கள் பெற்று அந்த மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த மக்கள் வந்து ஏற்கனவே உதவி திட்டங்களை பெற்றவர்களா இருந்தால் நாங்கள் அதை அடையாளப்படுத்தி நாங்கள் தெரியப்படுத்துவோம். இவ்வாறான ஒரு நிலப்பாடு இருக்குது, இந்த நிலப்பாட்டுக்கு இவ்வாறு தான் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம்ன்றது எங்கட பக்கத்தால் இருக்கிற ரிப்போர்ட் மாதிரி நாங்கள் வழங்குவோம். வழங்கும் போது வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் வந்து அதை சரி உள்நாட்டில் இருக்கிற எங்களை போன்ற அமைப்புகள் கூட கதைச்சுத்தான் செய்ய வேணும் என்று சொல்லி அதுக்கு ஒரு வழிமுறையை நாங்கள் கலந்தாலோசிச்சு ஒரு விஷயத்துக்கு வந்த பிறகு நாங்கள் ஒரு பொறிமுறையை வச்சு வேலை செய்யறதுக்கு சரியாக இருந்தால் நாங்கள் செய்து அதை கொடுக்கலாம். அப்படி இல்லை அவர்கள் நேரடியாகத்தான் நாங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு இப்படி எல்லாம் வேண்டாம் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னா அப்படி நாங்க கொடுக்கும் போது அந்த குடும்பம் தொடர்ச்சியாகவே கையேந்திர நிலைமையிலையும் தொடர்ச்சியாக உதவி திட்டங்களை எதிர்பார்க்கிற ஒரு மக்களாத்தான் அவை இருப்பிடும். சில பேர் வந்து இந்த உதவி திட்டங்கள்ல பெறுவதில் நிபுணர்களாகவும் ஆகிவிட்டினோம். ஒரு சில தொடர்புகளை எடுத்த பிறகு அவர்களுக்கு வந்து இந்த உதவி திட்டங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றதுல அவையிட்ட ஒரு நிபுணத்துவம் இருக்குது. சில உதவிகள் ஒரே நபருக்கு தான் திருப்பி கிடைக்குதே ஒழிய சில பேருக்கு உண்மையிலேயே உதவி திட்டங்கள் எதுவுமே கிடைக்காதவர்களும் இருக்கணும். இல்ல அப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா? நிச்சயமா இருக்குது. பி பவுண்டேஷன் அமைப்பு தொடங்குறதுக்கு முதலும் தொடங்கினதுக்கு பிறகும் நாங்கள் கணிசமான முல்லைத்தீவு மாவட்டங்களில் கணிசமான மக்களை எங்களுக்கு தெரியும், கணிசமான இடங்கள்ல நாங்கள் வேலைகளை செஞ்சிருக்கிறோம். அப்படி செய்யும் போது எங்களுக்கு வந்து கூடுதலா வந்து மக்கள் தொடர்பு இருக்கிறபடியா எங்களோட சில இடங்கள்ல தொலைபேசி மூலமாவே எங்கள்கிட்ட கேட்கும் போது நாங்கள் சரி நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு உரிய அந்த விஷயத்தை சொல்றோம்னு சொல்லி நாங்கள் அதை ஆராய்ஞ்சு கொண்டு போய்க்கு எங்களுக்கு தெரியும் உண்மையில வேல் உதவி பெற்றாக்களா பெற்று செய்து கொண்டிருக்கணுமா இல்லாட்டிக்கு தொடர்ச்சியா அப்படியா இல்லாமையில இருக்கணுமான்னு சொல்லி எங்களுக்கு அப்படி அறிஞ்ச சம்பவங்களும் இருக்குது, நாங்கள் நேரடியா பார்த்த சம்பவங்களும் இருக்கு. இப்ப இது ஒரு பக்கம் உதவி பெறுபவர்கள் அவர்களோடு ஒரு பலவீனமான நிலையில இருக்கணும். அப்ப அவ வந்து தங்களோட கஷ்டம் காரணமாக சில பொய்களை சொல்லுவினோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது என்ன சொல்றது, அவர்கள் ஒரு கொஞ்சம் காசைத்தான் எடுக்க போறார்கள், அது ஒரு பெரிய தவறாகவும் பார்க்கலாம். அது இருந்தாலும் அந்த உதவி பயனுள்ளதாக சென்றிருக்கலாம் என்றது உண்மைதான். ஆனா அதே சமயம் இந்த உதவிகளை வழங்குகின்றோம் என்ற பெயர்ல வெளிநாட்டுல உள்ளவர்கள் வந்து இந்த உதவி பெறுபவர்களை துஷ்பிரயோகம் செய்கிற சம்பவங்களும் நாங்கள் அறிகிறோம். இப்ப காணொளிகள் எல்லாம் வந்திருக்கு. ஒரு நபர் தன்னோடு தகாத உறவு முறைக்கெல்லாம் அழைத்திருக்கிறார்கள், தொடர்ச்சியாக தொலைபேசியில உரையாட வேண்டும் என்றெல்லாம் வற்புறுத்தி இருக்கிறோம். அடுத்தது வந்து இந்த உதவி பெறுபவர்களை படங்களை எடுத்து அதை தங்களுடைய முகநூல் பதிவுகள்ல சமூக வலைத்தளங்கள்ல போட்டு இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில்? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வியும் இன்றைய காலகட்டத்தில் வந்து பேசு பொருளா இருக்கிற ஒரு விஷயம். இப்ப வெளிவந்தது அதாவது வந்து இந்த விஷயங்கள் இவ்வாறு புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து இங்கே வந்து உதவி செய்யற ஒரு விஷயத்துல தகாத முறையில தொலைபேசி மூலமாக அவைகளோட பேசுறதும் அவைகளை அவ்வாறு அதுக்காக அடிமைப்படுத்துற விஷயங்களும் வந்து ஒரு சில பதிவுகள்லாம் இந்த காணொலி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் செய்தி வாயமா வெளிவந்திருக்குது.
இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவராமையிலும் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த சமூகத்துல அந்த மக்களின் ஒரு சில வறுமையும் அவைகளுடைய அந்த நிலைமையும் தான் காரணம். அந்த நிலைமைக்கு அவர்களுடைய வறுமையையும் இயலாமையையும் புலம்பெயர்ந்த தேசங்கள உள்ளவர்கள் உதவி என்ற பெயர்ல சுரண்ட பாக்கினம் இல்லையா? அவர்களுடைய பாக்கினம் எல்லாரும் இல்ல, எல்லாரும் அப்படி இல்ல. புலம்பெயர்ந்த தேசங்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் ஒரு மனதுல ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இந்த சேவையை வந்து செய்யணும். இப்ப குறிப்பா நான் சொல்ல வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துக்கு பிறகு, யுத்தத்துக்கு பிறகு புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற எங்கட தமிழ் உறவுகள் இல்லையன்னு சொல்லிச்சுன்னா, வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் மக்களின் வாழ்வு இன்றைக்கு இல்லாம போயிருக்கு. கணிசமான இடர்கால நிலை வரும்போது, ஒரு கொரோனா, வெள்ளப்பெருக்கு அப்படியான நிலைமையில் வரும்போது புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற எங்கட உறவுகள்லாம் எங்கட தாயகம் நோக்கியான உதவி திட்டங்களை, பாரிய உதவி திட்டங்களை செய்த எங்கட மக்களை வந்து மறுவாழ்வு, அதாவது வந்து கல்வி என்றாலும் சரி, பொருளாதாரம் என்றாலும் சரி, நிறைய உதவிகளை வழங்கி இருக்கிறோம். ஆனா அதிலும் குறிப்பாக இவ்வாறான மனிதர்களும் புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிறோம். இவ்வாறு இந்த மக்கள்கிட்ட இந்த வீக், அதாவது சொல்றேன், அவை இந்த நிலைமையை அறிஞ்சு அதை பயன்படுத்தி தங்களுடைய கீழ்த்தனமான வேலைகளுக்கு இல்ல அதுகளை அந்த மக்களை ஈடுபடுத்தலாம் என்று சொல்லி ஒரு சிந்தனையோட இப்படியானாக்கள் இருக்கணும். அப்ப இதுகளுக்கு எல்லாமே புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற உறவுகளும் சரி, தாயகத்து உறவுகள் என்றாலும் சரி, சரியான முறையில ஒரு விஷயங்களை நாங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இவ்வாறான தொலைபேசி உரையாடல்கள், இவ்வாறான நபர்களை முன்கூட்டியே இனங்கண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த புத்தித்தனமா அந்த மக்கள் செயற்படணும்ன்றதை நாங்கள் இதை பதிவு செய்து கொள்றோம். எல்லாரும் நாங்க புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிறாண்டாலும் சரி, இங்க தாயத்துல இருக்கிற அமைப்புகள் சரி, எங்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அதாவது வந்து எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதன் மூலமாகத்தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதார ரீதியா வந்து மக்கள்கிட்ட கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம் என்று சொல்லி ஏற்றி கொண்டு போகலாம் ஒழிய, இப்போ ஒரு ஆள் செய்யறது ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்கும் போதுதான் இவ்வாறான பிரச்சனைகள் வருது. அப்ப வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களும் சரி, நேரடியாக இப்ப சில பேர் இங்க வந்து பார்த்துட்டு உதவி செய்யணும், சில பேர் அங்க இருந்து கொண்டு ஒரு ஆக்கள்கிட்ட காசை போட்டு இப்படி செய்யணும். அப்படி செய்யும் போது வந்து அது கண்காணிப்பு இல்லாம போனாலும் இல்லாட்டிக்கு அவையல் வந்து கொடுக்குற காசை இவியல் வெளிநாட்டுல இருந்து உழைச்சி தந்த காசு தானே எங்களுக்கு அனுப்பின தானே, நாங்கள் என்ன செய்யலாம்ன்ற ஒரு மனநிலையால் வந்து உருவாக்கப்பட்டுட்டது இங்க ஏற்கனவே. இதுதான் காரணம். ஒரு பொறிமுறை இல்லாம, நாங்கள் ஒரு திட்டமிடல் இல்லாம மக்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு சிந்தனையோட ஒரு நல்ல நோக்கத்தோட செய்து இருக்கிறோம். ஆனா அதை வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒரு வேலை செய்யற அமைப்புகளை வச்சோ இல்லாட்டி ஒரு பொறிமுறை ஊடாக அந்த வேலைகளை செய்திருந்தால் ஓரளவுக்கு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம் மக்கள் வாழ்வாதாரத்துல. இப்ப யுத்தம் முடிஞ்சு 14 ஆண்டுகள் முடிஞ்சிருது. இப்ப நாங்கள் இன்றைக்கும் ஒரு கணிசமான பிரிவினர் கையேந்திர நிலையில தான் இருக்கணும். நாங்கள் வளர்ந்த சமூகம் ஒரு காலகட்டத்துல வந்து இன்னொரு உதவி பெறுறதையே ஒரு இழுக்காக நினைத்த ஒரு சமூகம். ஆனா இன்றைக்கு வந்து உதவி பெறுறத வந்து தங்களோட உரிமை என்ற அளவுக்கு எண்ணுற ஒரு ஒரு எண்ணப்பாடு தோன்றி இருக்கு. எப்படி பாக்குறீங்களா இந்த விஷயத்தை? சில மக்கள் வந்து சில உதவி திட்டங்களை பெறும்போது எங்கட உரிமை என்று சொல்ற விஷயத்த எப்படி பாக்கணும்னு சொல்லி சொன்னா, இவ்வாறு சம்பவங்கள் நானும் எதிர்கொண்டு நான் இப்ப புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு தானே அந்த காசை அனுப்பினோம், எங்களுக்கு தானே அனுப்பினோம், அப்ப நீங்க எங்களுக்கு தரத்தானே வேணும் என்ற சிந்தனைகளோட தான் மக்கள் வாழினோம். அது ஒன்று, அது உங்களுக்கு அனுப்புற காசை அவ கேட்கறது. இன்னொன்று வந்து புலம்பெயர்ந்து அவ அங்க இருக்கிறவ அனுப்பத்தானே வேணுமென்ற எண்ணப்பாடும் வருது. இல்லை எண்ணப்பாடும் வருது. இப்ப எவ்வாறான எண்ணப்பாடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற நிதி அனுப்புற அவர்கள் வந்து இவ்வாறான சேவைகளை செய்யறதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு பொறிமுறை இல்லாம இன்னென்ன வேலைக்கு இன்னென்ன மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும் போது மக்கள் மத்தியில எவ்வாறான சிந்தனைகள் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, தொடர்ச்சியா வந்து எங்களுக்கு புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிறார்கள் நிதியை தெரிவினா நாங்கள் கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது, எங்களோட உறவுகள்லானே நாங்க கேட்போம், அப்படியான ஒரு மென்டாலிட்டியில மக்கள் இருக்கணும். இப்ப இது வந்து எப்படி போயிருக்கேன்னா, இப்ப வட மாகாணத்துல நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கிளிநொச்சிக்கு போயிருக்கேன். கிளிநொச்சியில பல கடைகள்லயும் வேலைக்கு நபர்கள் தேவை என்ற விளம்பரங்கள் இருக்குது. ஆனால் யாரும் அந்த வேலைக்கு போறதுக்கு ரெடியாக இல்லை.
அல்லது நான் தொடர்பு கொண்ட சில வர்த்தக நிறுவனங்கள் சொல்றார்கள் தங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, ஆனா ஆட்கள் வேலைக்கு வருகினம் இல்லை. அப்ப இங்கே ஒரு புலம்பெயர்ந்த தேசத்திலே ஒரு ஒரு எண்ணம் உருவாகி இருக்கேன் என்றால், அங்குள்ளவர்கள் வடமாகாணத்திலே உள்ளவர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த உதவி திட்டங்களால தாங்கள் வேலைக்கு போகாமல் ஒரு சோம்பேறிகளாக தங்களோட வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு புலம்பெயர்ந்த தேசத்துல உருவாகி இருக்கு. இதை நீங்கள் என்னன்னு பாக்குறீங்களா? அங்க இது நான் இந்த கருத்துல ஏதாவது உண்மை இருக்கா? உண்மை இருக்கு. எவ்வாறான உண்மை இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப இங்க ஒரு ஜெனரேஷன் ஒன்று வந்துட்டது. இப்ப யுத்தத்துக்கு பிறகு 90, 92, 93, 2000 ஆண்டு அதுக்கு பிறகு பிறந்த ஆக்கள் ஜெனரேஷன் உருவாயிட்டு இப்ப புலம்பெயர்ந்த தேசங்கள்ல அவருடைய உறவுகள் இருக்கும் போது அவர்கள் இங்கே இருந்து தங்களுடைய தேவைகளுக்காக நிதியை பெற்றுக்கொள்கிறார்கள். நிதியை பெற்றுக்கொண்டு மோட்டார் பைக் கிடைக்க ஓடினோம். அவ்வாறு ஓடி அவையில் இந்த எங்க ஒரு பண்ணு சொல்றது, பண்ணா நாங்கள் ஒரு விஷயத்தையும் செய்வோம் என்ற ஒரு நிலைமை இங்க இளைஞர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்குது. எல்லாரிலேயும் இல்ல, ஒரு சில இளைஞர்களே ஏற்பட்டிருக்குது. அப்ப அந்த இளைஞர்கள் அந்த பண்ணுக்கு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட வருடங்கள் பழக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் இவ்வாறான வேலைகளுக்கு போறது அவைக்கு பெரிய சிரமமா இருக்கு. அதுல பெற்றோரும் அந்த தவறபடி நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பெட்ரோல் பிரச்சனை இந்த நாட்டுல வந்தது, டீசல் பெட்ரோல் பிரச்சனை எல்லாம் வந்தது. 7000 ரூபா அளவுக்கும் இங்கே பெட்ரோல் போனது. இல்ல, 1 லிட்டர் பெட்ரோல் 7000 ரூபாய்க்கும் போனது. அப்போதும் ஒரு சில ஆட்கள் 7000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு ஓடினவங்க இருக்கிறாங்க படிகள். அப்ப இருக்கும்போது அவர்கள் பெட்ரோல் அடிச்சு மோட்டார் பைக் ஓடினது வேலைக்கு போறதுக்காகவா அல்லது வேறு என்னத்துக்காகவா? பண்ணு சொல்றது, அவர்கள் சும்மா ஓடி திரிகிறது பண்ணு சொல்றது, அவ்வாறான விஷயம் இருக்கு. அப்ப அவ்வாறான விஷயங்களுக்கு அந்த குடும்பத்தாருடைய உறவு ரீதியாக புலம்பெயர்ந்த தேசங்கள் இருக்கிறார்கள்லாம் அதுக்கான நிதியை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும் போது அவர்கள் அந்த காசை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அவர்கள் இவ்வாறான அந்த காசை பெற்று அவைக்கு ஒரு தொழில் இல்லாம எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வரும், என்னுடைய உறவு வெளிநாட்டே இருக்குது, அதனால காசு வரும் என்ற நிலைமையில அவையோட சேர்ற அந்த சிநேகம், அதாவது அவருடைய நண்பர்களும் இவ்வாறான நிலைமைக்குத்தான் கூடுதலா கொண்டிருக்கணும். இன்றைக்கு இளைஞர்கள் வேலை அல்லது படிப்பு போன்றவற்றில கவனம் செலுத்தாமல் நீங்கள் சொல்ற இந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ், விளையாட்டுத்தனமாக இருக்கின்ற போக்கு, போதை வஸ்துக்கு அடிமையாகிறது, மதுபானங்களுக்கு அடிமையாகிறது, இவ்வாறான விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கும் புலம்பெயர்ந்த சமூகத்தில இருந்து புலம்பெயர்ந்த வெளிநாடுகள்ல இருந்து வாரவர்கள் அனுப்புகின்ற பணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற மக்களுடைய நிதியில அது ஊக்குவிக்கப்படுதுன்னு சொல்லி கருத முடியாது. அந்த உறவு ரீதியாக கொடுக்கப்படும் நிதியை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அந்த வேலைகள் இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு வழங்கும் போது அவர்கள் அந்த நிதியில அவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஈடுபடினோம். ஏனென்றால் இப்ப ஒரு போதைப்பொருள் சரையை வாங்குவதற்கு 30,000 ரூபாய் தேவைப்படுது. அப்ப இந்த 30,000 ரூபாயை வச்சிருக்கிறவையால தான் அதை வாங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போதைப்பொருள் இலவசமாக விநியோகிக்கப்படவில்லை. அப்ப அவ்வளவு பணத்தை ஒரு இந்த குடும்பங்கள் வச்சிருக்கிறார்களா? அதாவது 30,000 என்றது கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியருடைய மாதாந்த சம்பளம் என்ற அளவுக்கு இருக்கு. அப்ப ஒரு சரையை வாங்குறதுக்கு இந்த 30,000 ரூபாய் பணம் எங்க இருந்து வருகுது? 2-3 விதமாக அந்த பணம் அந்த இளைஞர்கள் மத்தியில போகுது. எவ்வாறுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சில இளைஞர்களுடைய தொழில், ஒரு சில இளைஞர்களுடைய சகோதரங்கள், உறவினர்கள் உதவி மூலமாக அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அந்த 30,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அவ்வாறு அதை வேண்டி அவர்கள் அவரோட குறுப்பாவோ இல்லாட்டிக்கு ஒரு தனிய 2-3 பேரோ பிரிச்செடுக்கிற சம்பவங்களும் நடக்குது. அப்படி நடக்கும் போது அவைகளுக்கு அந்த நிதி அவ்வாறுதான் கிடைக்குது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. புலம்பெயர்ந்த சமூகம் இன்றைக்கும் அடிப்படை தேவைகளுக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு நிதி அனுப்ப வேண்டுமா? உணவுக்கு நிதி அனுப்ப வேண்டிய தேவை 100% தேவை இல்லை. 20% மக்கள் இருக்கணும், அந்த தேவை இருக்குன்றதை நான் பதிவு செய்கிறேன். இதுல புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற உறவுகள் இந்த உணவு தேவைப்பாடுக்குரிய ஆட்களுக்கு நிதி அனுப்புறதை விட அந்த உணவுக்கான நிதியை அவை உழைக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கணும். முதல்
உருவாக்கும் போது அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த உணவுக்கான தேவைப்பாடு அவைக்கு இருக்காது. ரெண்டு விஷயம் முக்கியமாக கவனிக்கப்படணும்னு நினைக்கிறேன் இந்த உரையாடல்ல. அதை சாராம்சப்படுத்திக் கொண்டு நாங்க இந்த நேர்காணலை முடிப்போம். ஒன்று, உதவி வழங்குகிற அமைப்புகள் உள்ளூர்ல இருக்கிற உங்கள் போன்ற அமைப்புகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். நிச்சயமாக நீங்கள் நிதியை பெற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் நிதியை வழங்குபவர்கள் பற்றின ஒரு தரவுகளை எடுத்து அந்த நிதி சரியான முறையில பயன்படுத்துவதை நீங்க உறுதிப்படுத்த வேண்டும். இந்த ரெண்டு பொறிமுறையும் இருக்கும் பட்சத்துலதான் இந்த உதவி ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த நேர்காணல்ல. அந்த சாராம்சத்தோட நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணலை நிறைவுபடுத்தலாம் என்று. அதை இதை விட நீங்கள் வேறு ஏதாவது குறிப்பாக சொல்ல விரும்புகின்றீர்களா? குறிப்பாக நான் புலம்பெயர்ந்த தேசங்கள் இருக்கிற மக்களிடம் நான் சில விஷயங்களை சொல்லாம நினைக்கிறேன். புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிற மக்கள், நீங்கள் உழைக்கின்ற ஒவ்வொரு ரூபா பணமும் உங்களோட வேர்வை சிந்தி தாயகம் நோக்கி அனுப்புறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் இப்ப பிபி ஃபவுண்டேஷன் என்றாலும் சரி, இல்லாட்டிக்கும் கூட உறவுக்காரர் என்றாலும் சரி, இல்லாட்டிக்கு நீங்க வேற அமைப்புகள் என்றாலும் சரி, ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் ஒரு வேலை திட்டத்தை செய்யும் போது கணக்குகளை சரியான முறையில பரிசீலித்துக் கொள்வதன் மூலமா தான் நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு நிதியும் அங்கே சரியான முறையில பயன்படுத்தப்படும் என்றுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக நாங்கள் உங்கள் மத்தியில வைக்கிறோம். நன்றி கரிகாலன். இந்த இறுதியாக அந்த பிபி ஃபவுண்டேஷனுடைய நிறுவனருடைய பெயர் என்ன சொன்னீங்க? தெய்வேந்திரன் இந்திரதாஸ். நன்றி. உங்களுடைய சேவைகளுக்கு தொடர்ச்சும் மற்றொரு சந்திப்பில் கலந்துரையாடுவோம். நன்றி தேசந்திரை நேயர்களே. நன்றி, வணக்கம்.